கொல்கத்தா பெண் பயிற்சி மருத்துவர் உடம்புல 25 இடங்கள்ல காயம் மற்றும் கையால் கழுத்தை நெரித்ததில் மூச்சு திணறி உயிரிழந்திருக்கிறாருன்ட்டு பிரேத பரிசோதனை அறிக்கையில திடுக்கிடும் தகவல் வெளியாகி இருக்கு. உடலின் உள்ளே 9 இடங்கள், வெளியே 16 இடங்கள்ல காயம் இருந்ததாகவும் அதுல கூறப்பட்டிருக்கு. மேற்கு வங்க மாநிலத்தின் தலைநகர் கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கடந்த 8ஆம் தேதி இரவு பணியில் இருந்த பெண் பயிற்சி மருத்துவர் மறுநாள் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். அவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக மருத்துவமனை வளாகத்தில் தன்னார்வலராக பணியாற்றிய சஞ்சய் ராய் கைது செய்யப்பட்டார். இந்த விவகாரத்தில் மேலும் சிலருக்கு தொடர்பு இருப்பதாகவும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி நாடு முழுவதும் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில பெண் பயிற்சி மருத்துவரின் பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியாகியிருக்கு. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அதிர்ச்சிகரமான தகவலை தான் சொல்லியிருக்கிறாங்க. கடந்த 9ஆம் தேதி மாலை 6:10 முதல் 7:10 மணி வரை பிரேத பரிசோதனை நடத்தப்பட்டது. கையால கழுத்தை நெரித்ததால மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழப்பு நேர்ந்திருக்கிறதாகவும், இது கொலைதான், பாலியல் வன்கொடுமையும் நடந்ததற்கு மருத்துவ ரீதியிலான ஆதாரமும் உள்ளது. பிறப்புறுப்பிலிருந்த 151 கிராம் திரவம் மற்றும் இரத்த மாதிரி ஆகியவை பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டிருக்கு. எலும்பு முறிவு எதுவும் ஏற்படல. நுரையீரல்ல இரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு. உடம்புல ரத்தம் உறைந்திருக்கு. கன்னம், உதடு, மூக்கு, கழுத்து, கைகள் என உடலின் வெளிப்பகுதியில் 16 இடங்கள்ல, கழுத்து தசை, உச்சந்தலை என உள்பகுதியில் 9 இடங்களிலும் காயம் ஏற்பட்டிருக்கு. இதன் மூலம் என்ன தெரியுதுன்னா, தனக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையை எதிர்த்து அந்த பயிற்சி மருத்துவர் கடுமையா போராடி இருக்கிறார் அப்படின்ட்டு தெரியுதுன்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. பிரேத பரிசோதனை அறிக்கையில ஆர்ஜிகர் மருத்துவமனையின் தடயவியல் மருத்துவத்துறை பேராசிரியர் அபூர்வா பிஸ்வா, இணை பேராசிரியர் ரினா தாஸ், NRS மருத்துவக் கல்லூரியின் தடயவியல் மருத்துவத்துறை துணை பேராசிரியர் முரளி பானர்ஜி ஆகியோரெல்லாம் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா, கொல்லப்பட்ட பெண் மருத்துவரின் விரல் நகத்திலிருந்த இரத்த மாதிரியும் கைது செய்யப்பட்டிருக்க சஞ்சய் ராய் இரத்த மாதிரியும் ஒன்று போல இருப்பதாக போலீசார் சொல்லியிருக்கிறாங்க. இதனால் கொலையில் சஞ்சய் ராய்க்கு தொடர்பு இருப்பது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இதற்கிடையே சம்பவம் நடந்த 2 நாட்கள்ல ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி முதல்வர் சந்தீப் கோஷ் பதவி விலகி இருக்கிறாரு. கொல்கத்தா உயர்நீதிமன்ற உத்தரவின்படி அவரிடம் CBI அதிகாரிகள் விசாரணை நடத்திட்டு வராங்க. அவரும் விசாரணைக்கு ஆஜரானாரு. பெண் மருத்துவர் உயிரிழந்த தகவல் அறிந்து மருத்துவமனைக்கு வந்த அவரது பெற்றோரை மகளின் சடலத்தை பார்க்க 3 மணி நேரத்திற்கு மேல் காத்திருக்க வைத்தது ஏன் என்று அவரிடம் CBI அதிகாரிகள் கேட்டிருக்கிறாங்க. கொலை குறித்து முதலில் உங்களுக்கு தகவல் கொடுத்தது யார்? சடலம் இருந்த பகுதிக்கு அருகே உள்ள அறைகளில் பராமரிப்பு பணி மேற்கொள்ள உத்தரவிட்டது யார் என்பன உள்ளிட்ட கேள்விகளும் கேட்பதாக தெரிகிறது. கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் கொல்லப்பட்ட விவகாரத்தில் நீதி கேட்டு நாடு முழுவதும் மருத்துவர்கள் உட்பட பல்வேறு தரப்பினரும் போராட்டம் நடத்திட்டு வராங்க. இந்நிலையில் பத்ம விருது பெற்ற 70 மருத்துவர்கள் இது தொடர்பாக பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. கதிர் இயக்க நிபுணர் ஹர்ஷ் மகாஜன், எய்ம்ஸ் முன்னாள் இயக்குனர் ரந்தீப் குலேரியா, ICMR முன்னாள் இயக்குனர் பல்ராம் பார்கவா, நரம்பியல் வல்லுநர் MV பத்மாவஸ்தவா உள்ளிட்ட மருத்துவ நிபுணர்கள் கையெழுத்திட்டுள்ள கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெண் மருத்துவர் கொடூரமாக கொல்லப்பட்ட விவகாரத்தில் நீதியை நிலைநாட்ட நம் நாட்டின் தலைவர் என்ற வகையில் பிரதமர் மோடி உடனடியாக தலையிடணும். இது போன்ற கொடூரமான செயல் மருத்துவ சேவையின் அடித்தளத்தையே ஆட்டம் காண வச்சிருக்கு. பெண்கள், சிறுமிகள், சுகாதாரத்துறையினருக்கு எதிரான வன்முறைக்கு தீர்வு காண வேண்டிய அவசியத்தை இந்த சம்பவம் உணர்த்துது. மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய மாநில அரசுகள் உடனே தனி சட்டம் இயற்ற வேண்டும்ட்டு அந்த கடிதத்தில் இவங்கெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. என்ன கொடூரமான கொலை நடந்திருக்கு பாருங்க. அநேக பெண்கள் பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்படுகின்ற செய்திகளை ஆங்காங்கே தினம்தோறும் நாம் பார்த்துட்டு தான் வரோம். இதற்கு என்னதான் நிரந்தர தீர்வு இருக்குன்ட்டே தெரியல.